தற்போது ஒரு முக்கியமான ஒரு செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சர்வதேச அரசியலில் மிக முக்கியமாக அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு செய்தி. ஒரு பக்கம் அமெரிக்கா வரிகளை தொடர்ந்து போட்டுக் கொண்டிருக்கிறது. அதுவும் இந்திய ஏற்றுமதிக்கு தற்போது 50% போட்டிருக்கிறது. மருந்து பொருட்களுக்கு 200% போடலாமா என்றும் யோசித்து வருகிறது. ஒரு பக்கம் அமெரிக்கா வரிகளை போடுகிறது என்றால் ரஷ்யா இந்தியாவுக்கு ஆதரவாக களமிறங்கியிருக்கிறது. அவர்கள் வரியை போட்டால் என்ன, நாங்கள் டிஸ்கவுண்டாக தருகிறோம், விலை எண்ணெய் கச்சா எண்ணெய் விலையிலே நாங்கள் தள்ளுபடி தருகிறோம் என $4 மேலும் $4 குறைத்து நாங்கள் கொடுக்கிறோம் என தற்போது அதிரடியாக பதிலடி கொடுத்திருக்க ரஷ்யா என்ற பார்வை தற்போது வந்திருக்கிறது என்ற தகவல் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது ஏதாவது சர்வதேச அரசியலிலே அமெரிக்காவுக்கு எதிராக மற்ற வல்லரசுகள் ஒன்று சேருவதற்கான ஒரு நகர்வாக இது அமெரிக்காவில் உள்ளவர்களே தற்போது பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். என்றால் ஷாங்காய் உச்சி மாநாட்டிலே அமெரிக்காவுக்கு எதிராக தற்போது நிலைப்பாடு எடுத்திருக்கின்ற சீனாவாகட்டும் அதே போன்று ரஷ்யாவாகட்டும் இந்தியாவுடன் கைகோப்பதிலே மிகுந்த ஆர்வத்தை காட்டியுள்ளனர். மூவரும் அதுவே போன்று ரஷ்ய அதிபர் புட்டின் ஆகட்டும், இந்திய பிரதமர் மோடி, அதே போன்று சீன அதிபர் ஜின்பிங் ஆக மூவரும் ஒன்றிணைந்து பேசியதெல்லாம் அமெரிக்காவிலே தற்போது ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு பெரும் நெருக்கடியை கொடுத்திருக்கிறது. தேவையின்றி இந்தியாவை சீண்டி இந்தியாவை அவருடன் இணைத்து தேவையற்ற பிரச்சனைகளை நாம் விலைக்கு வாங்கி கொண்டிருக்கிறோம் என்ற வகையிலே தற்போது அமெரிக்காவிலேயே பேச ஆரம்பித்து விட்டார்கள். இந்த நிலையில்தான் இந்தியாவுக்கு 50% வரியை போட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் ரஷ்யாவிடம் தொடர்ந்து இந்தியா எண்ணெய் இறக்குமதி செய்து அந்த இறக்குமதி செய்த எண்ணெயை மற்ற நாடுகளுக்கு சுத்திகரிப்பு செய்து கச்சா எண்ணெயை வாங்கி அதை சுத்திகரிப்பு செய்து மற்ற நாடுகளுக்கு கொடுத்து வருகிறது என்ற குற்றச்சாட்டை மற்ற நாடுகளுக்கு கொடுப்பதன் மூலமாக ரஷ்யாவிற்கு அவருடைய பொருளாதாரம் கீழே விடாமல் பார்த்துக் கொள்கிறது இந்தியா, அவர்களுக்கு மிகப்பெரிய உதவி செய்கிறது இந்தியா என தொடர்ந்து அதிபர் ட்ரம்ப் முதல் அவருடைய ஆதரவாளர்கள், அவருடைய அமைச்சர்கள் என ஒவ்வொருவரும் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார்கள். இந்த நிலையில்தான் தற்போது ரஷ்யா ஜூலையில் $1 சலுகை கொடுத்தது, ஆகஸ்டிலே $2.5 சலுகை கொடுத்தது. தற்போது வரியை 50% அமெரிக்கா உயர்த்தி விட்டதால் இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற கச்சா எண்ணெய், அதாவது யூரல் கச்சா எண்ணெய் வாங்குகிறது இந்தியா. அந்த கச்சா எண்ணெய் கிட்டத்தட்ட கடந்த ஆண்டு பார்த்தீர்கள் கிட்டத்தட்ட 36% இந்திய இறக்குமதியில் 36% ரஷ்யாவில் இருந்துதான் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிற ஆயில் என்பது கிட்டத்தட்ட வளைகுடா நாடுகள் ஆகட்டும், அமெரிக்கா ஆகட்டும், மற்ற நாடுகள் எல்லாம் மிஞ்சும் அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு அங்கு 36% ரஷ்யாவில் இருந்துதான் இந்தியா எண்ணெய் இறக்குமதி செய்திருக்கிறது. அதாவது பெட்ரோல், டீசல் வகையை உள்ளிட்ட அனைத்தையும் கச்சா எண்ணெய் மூலமாக தான் கொண்டு வருவார்கள். கச்சா எண்ணெயில் தான் இவை அனைத்துமே ஒன்றாக கிடைக்கும், ஒவ்வொரு உபரி பொருட்களாக கிடைக்கும். இந்த சூழ்நிலையில் தற்போது ரஷ்யா $3 வரை நாங்கள் தள்ளுபடி தருகிறோம், வாங்கிக் கொள்ளுங்கள், செப்டம்பர் அக்டோபர் வரை $4 தள்ளுபடியில் நாங்கள் கச்சா எண்ணெய் உங்களுக்கு தருகிறோம் என அறிவித்திருக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு நகர்வாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவுக்கு நேரடி பதிலடியை ரஷ்யா கொடுத்திருக்கிறது. அமெரிக்காவின் முகத்திலே ஓங்கி குத்திவிட்டது, எதிர்க்கு எதிரி நண்பன் என்பது போல கூறுவார்களே, அது போல தற்போது சீனாவும் தற்போது இந்தியாவுக்கு வலு சேர்க்க வந்திருக்கிறது. ஏனென்றால் எதிரிக்கு ஏற்கனவே சீனாவும் அமெரிக்காவும் எதிரி போல் தான் இருக்கிறார்கள். இந்த நிலையில் சீனாவுக்கு ஆதரவாக இந்தியா வர வேண்டும் என்பதற்காக இந்திய பிரதமர் மோடியும் சீன அதிபர் ஜின்பிங்கும் பேசும்பொழுது இனிமேல் நாம் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம், இனி நாம் எதிரிகள் அல்ல, நாம் நட்பாளிகள், நட்பு பாராட்டுவோம், we are partners என்ற வகையிலே இரு பெருந்தலைவர்களும் ஒரு பிளட்ஜ் எடுப்பது போல உறுதிமொழி போல பேசியிருப்பது என்பது குறிப்பிடத்தக்க நகர்வாக பார்க்கப்படுகிறது. இது சர்வதேச அரசியலில் மிகப்பெரிய நகர்வாக பார்க்கப்படுகிறது. இந்தியா, சீனா, ரஷ்யா ஆகிய 3 வல்லரசுகள் இணையும் பொழுது மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் தொகையாகட்டும், ஆயுத பலமாகட்டும், ராணுவ பலம் என எந்த வகையில் எடுத்துக்கொண்டாலும், பொருளாதாரம் என எடுத்துக்கொண்டாலும் மற்ற நாடுகள், மற்ற மேற்கத்திய சக்திகளை விட மிகப்பெரிய சக்தியாக இந்த 3 நாடுகள் ஒன்றாக இணைந்திருக்கும் போது நிச்சயமாக மிகப்பெரிய சக்தியாக இவர்கள் இருப்பார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை என்பதுதான் சர்வதேச அரசியல், பொருளாதார, சமூக நோக்கங்களுடைய கருத்தாக இருக்கிறது. இந்த நிலையில்தான் தற்போது அமெரிக்காவிலே ட்ரம்புக்கு மிகப்பெரிய அழுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்ந்து இந்த அழுத்தத்தின் காரணமாக ட்ரம்ப் என்ன செய்வது என தெரியாமல் தற்போது தன்னுடைய ஆலோசகருடன் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில் நாம் மிக முக்கியமாக மற்றொரு விடயத்தையும் நாம் குறிப்பிட்டாக வேண்டும். என்றால் இந்தியாவில் இது பெரும் சர்ச்சையாக இருக்கிறது. ரஷ்யாவிலிருந்து இந்தியா வாங்குகின்ற கச்சா எண்ணெய் என்பது இந்திய மக்களின் உபயோகத்திற்கு பயன்படுகிறதா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி. 2-3 நிறுவனங்கள் தான் அந்த கச்சா எண்ணெயை இங்கு வாங்கி அதை சுத்திகரித்து ஐரோப்பா, ஆசியாவின் பிற நாடுகள் போன்ற நாடுகளுக்கெல்லாம்
அந்த 3 நிறுவனங்கள் தான் இங்கிருந்து ஏற்றுமதி செய்கின்றன, கச்சா எண்ணெயை வாங்கி சுத்திகரித்து ஏற்றுமதி செய்கின்றன. ஆனால் இங்கு உள்ள மக்களுக்கு அந்த எண்ணெய் பயன்படவே இல்லை என்ற குற்றச்சாட்டினை இந்தியாவினுடைய சில எதிர்க்கட்சிகள் பெரும் குற்றச்சாட்டாக வைத்திருக்கின்றன. மற்ற சில நிறுவனங்களுக்காக ஏன் அமெரிக்காவை நாம் பகைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது என்பதையும் இங்கு பதிவு செய்கிறோம். எது எப்படி இருந்தாலும் சர்வதேச பார்வையில் பார்க்கும்போது, அரசியல் பார்வையிலே இந்த 3 நாடுகள் ஒன்றிணைவது என்பது அமெரிக்காவுக்கு ட்ரம்பின் பாலிசிஸ் கொள்கைகளுக்கு மிகப்பெரிய அடியாகவே பார்க்கப்படுகிறது கூறலாம் நேயர்களே.